கிளியர் பண்ண சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்கள் பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு வந்தவங்க இப்படி காரை குறுக்க நிறுத்திவிட்டாங்க. ஃபங்க்ஷன்னா அப்படிதான் சார். விடுங்க சார். பார்த்தீங்களா அறிவழகன், கோபப்பட வேண்டிய யூத்தே பொறுமையாக போகிறாரு. நீங்கள் ஏன் சார் பிபியை வச்சுட்டு இப்படி கொதிக்கிறீங்க? செக்ரட்டரி சார், என்ன சார் இஷ்டத்துக்கு வண்டி இப்படி குண்டக்க மண்டக்க விட்டு நான் இப்ப வண்டி எடுக்கிறது ஆஃபீஸ் போறது? நீங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? முதல்ல போய் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? போங்க சார். பார்த்தேன் சார் உங்க யூத்தோட பொறுமையா. போங்க சார், போய் சொல்லுங்க சார். என் லெவலுக்கு என் மகள் இங்கே குடியாமத்தணும்னு இல்லை. சிட்டியில் நமக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு சார். என்ன குடும்ப ஜோசியர் தனி கொடுத்தன வச்சா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளைக்கும் வேலை பக்கம். அதான் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன் சார். நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கல்ல சார். புள்ள பாக்கியம் மட்டும் இல்லைங்க, பிறக்க போற குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறீங்க. செக்ரட்டரி சார், டைம் ஆச்சு, ஆபீஸ் போங்க சார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். கார்த்திக் தம்பி உங்க பக்கத்து வீடு தான் சார். நல்லதா போச்சு. அம்மா இளவரசி, என்னங்கப்பா? தம்பிக்கு பால் கொண்டு வந்து கொடுமா. சரிங்கப்பா, இந்தாங்க. ஹலோ. பரவாயில்ல பரவாயில்ல, அதான் தங்கச்சி வந்துருச்சுல. வெல்கம். சரி சரி. கார்த்தி, பாத்தீங்களா பாலுக்கே வெள்ளி டம்ளர். நீங்க எதுக்கு வந்தீங்க? லட்டு திங்க வா. என்ன தம்பி, பால் சுடுதா? ஆத்தி தர சொல்லவா? இல்ல சார், சாருக்கு லட்டு ரொம்ப பிடிச்சிருக்கான். இன்னொன்னு வைங்களேன். கொடுத்துட்டா போச்சு. பையன் நல்லா சாப்பிடுங்க சார். சுகர் இருக்குப்பா. சார், பார்க்கிங்ல என் பைக் எடுக்கணும். உங்க காருக்கு இடையில நிக்குது. அப்படியா? எங்க வைங்கல மாப்பிள்ள? மாமா. தம்பி டூ வீலர் எடுக்கணுமா? நம்ம வண்டியில் எடுக்க சொல்லுங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்ன கார்த்தி லேட்டா? ஆமாண்ணே. மார்னிங் சார். இது லாஸ்ட் வீக் சப்ளை பண்ண மெட்டீரியல் டீடைல்ஸ், இது ஆர்டர் காப்பீஸ், இது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உட்காரு. முதல்ல ஃபோட்டோவை பாரு. பையன் எப்படி இருக்கான்? யார் சார்? நம்ம ரம்யாவுக்கு பொருத்தமாக இருப்பானா? ரம்யாக்கா பொருத்தெல்லாம் இருக்கட்டும் சார், மற்ற விஷயம்லாம். நம்ம ஊர்லேருந்து போய் செட்டில் ஆன ஃபேமிலி. சிட்னியில் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க. பையன் நல்லா படிச்சிருக்கான், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கான். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது. நீயும் பார்த்துட்டு ஓகே சொன்னேன்னா நிச்சயார்த்தம் பண்ணிடலாம். சரி சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல? பீஸாவா? நான் ஆர்டர் பண்ணலையே. ஆமாம் மேடம், இந்த அட்ரஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு பாருங்கள். நம்பர் சரிதான், ஆனால் நான் ஆர்டர் பண்ணலங்க. நம்பர் சரின்றீங்க, உங்கள் வீட்டில் வேறு யாராவது? இங்கே யாரும் சொல்லலைங்க, வேற எங்கேயாவது போய் கேளுங்க. சரி மேடம். ஹலோ, பீட்சா ஆர்டர் பண்ண கரெக்டாக பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? மேடம், நீங்கள் தான் 262 நம்பர் மாற்றி கொடுத்துருங்க மேடம். அதனால என்ன? ரொம்ப பேசாத. ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ண வேண்டியது தானே. உங்கள் நம்பர் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். சும்மா போய் சொல்லாத. உனக்கு ஒன்றும் தெரியாதா? தப்பு. நீ புதுசா வேலைக்கு செஞ்சியா? அறிவில்ல, ஸ்டூபிட். கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இடியட். நான் ஒரு ஃபோன் பண்ண உன் வேலையை போயிடும் தெரியுமா? சும்மா பேசாத. போயா. பீஸா படத்தில் ஒரு பேய் வீட்டில் மாட்டின மாதிரி. மேடம், மேடம் ஹோட்டல் அஞ்சப்பர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். எங்கள் வீடு இல்லைப்பா, இல்லை பக்கத்தில். மேடம், கதவு தட்டினேன், கதவு திறக்கல. ஃபோன் பண்ணேன், ஃபோனும் அட்டன் பண்ணல. லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இதை அப்புறம் கொடுத்துறீங்களா? பில் பே பண்ணிட்டாங்க. ம். என்ன மேடம், எவ்வளோ நேரமாக நிற்கிறது? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க பாப்பா, மாட்டேங்கிறீங்க, கதவு திறக்க மாட்டேங்கிறீங்க. நிறுத்து. வாசலில் நின்றுட்டு இருக்க முடியுமா? இந்தா, இதை வச்சுக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? தேன்மொழி. சாரி. ஏங்க, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு 3 வேளையும் கடையில் வாங்கி சாப்பிடுது. குடும்ப பொண்ணு, ஒரு தடவையாவது சமைக்க கூடாதா? அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு, சாப்பிட்டு போகிறாங்க. சட்னி ஊற்று. ஊத்துமா? நீங்க சட்னியை ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏய், தோசை ஆறுது, ஊத்துடி. அப்புறம் நானும் ஹோட்டலுக்கு போயிடுவேன். போவீங்க போவீங்க ஹோட்டலுக்கு. அப்படி குத்துனா என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டு தோசை மாதிரி வருமா? ஆமா, அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சு. அந்த சிடுமுஞ்சி கிட்ட யார் ஃப்ரெண்டாவா?
அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா நீங்க எப்போ பார்த்தீங்க? அன்னைக்கு பால் காசுறப்ப லட்டு கொடுத்துச்சுல. பொண்ணு நல்லா தான் இருக்குது. பொண்ணு நல்லா தான் இருக்கு, உங்க பொண்ணு தான் சரியில்லை. இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டா என்ன? நீங்க இருக்கும்போது அதெல்லாம் இருக்கு மாமா. விட்டா வீடு வேலைலாம் ஜெய சொல்கிற போல் இருக்கு. வெண்ணிலா வீடு பட்ஜெட் ஃபேமிலி, எல்லா வேலையும் சேர்ந்து தான் செய்யணும். உன்ன இதை ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணிடுறி. என்ன லட்டு மொட்டை மாடிக்கிறது? ஏங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. ம் கண்ண முடியல என்ன வித்த காட்டுறா? என்னங்க? புழினொன்னு. இந்த மொழி முடிக்கிற இதுதான் குமரி முத்து யோகாவோ? என்ன ஆச்சு? இல்ல உதறேன். உதறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. ஐயோ லட்டு தரம் கலைஞ்சிட போகுது. என்னாச்சுங்க? பாப்பா பால தூக்கி போட்டா அதான். பாப்பா கூட்டிட்டு நீங்க கீழே போங்க. ஏன் எதுக்கு என்ன கீழே போக சொல்ற? போங்கன்னு சொல்றேன்ல. ஏய் டிவி பார்த்துட்டு இருந்தோம் மேலே வர சொல்லிட்டு இப்போ கீழே போக சொல்ற. ஹெல்ப் பண்ண வேணாமா? ஐயா சாமி, நீங்க கீழே போறதே பெரிய ஹெல்ப் தான், போங்க. இங்க வரு, நாங்க எதை பார்த்தும் மயங்குற ஆள் கிடையாது, அது உனக்கே தெரியும். வா பாப்பா நம்ம டிவியில் போய் யோகா பார்ப்போம். இந்தாடா பால், கீழே போய் விளையாடுவோம் வா. கோலங்கத்தில் வந்து யோகா பண்றாங்க. யோகா தானே? என்னங்க? அப்பத்துலேருந்து உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, யாருன்னு பாரு. ஹலோ யாருங்க? ஃபோனில் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னைய சாப்பிட்டீங்களான்னு கேட்க நீ யாரு? எதுக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? மேடம் உங்களுக்கு 500 rupees டாப் அப் பண்ணியிருக்கேன், வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. நீ யாரா எனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு? எப்பயாவது என் ஞாபகம் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட மாட்டீங்களாங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணேன். இன்னைக்கு சண்டே, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். டேய் அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? சீ ஃபோனை விட. பொறுக்கி ராஸ்கல். அன்னைக்கு பிரியப்பட்டு கையை காட்டினாலும் ஒரு இடம். ஆமாப்பா. அதை அப்பா பேசி முடிச்சிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏதோ வில்லங்கன்னு சொல்லி. அதெல்லாம் தூள் ஆக்கிட்டேன்டா. வர்ற வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன்டா. என்னப்பா வெள்ளிக்கிழமையா? வர்ற வெள்ளிக்கிழமை. அப்பா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. சரி நீ அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடு. ஓகேப்பா. சாந்தி அக்கா நான் வந்துட்டேம்மா. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கத்துறாங்க? அம்மா பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தராங்கம்மா. இது குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் தானே? அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? போய் சொல்லுங்க. அம்மா அவங்க காசுக்கு சொல்லி கொடுக்கலம்மா, இலவசமாதாம்மா சொல்லி கொடுக்குறாங்க. என் புள்ள கூட அங்கதாம்மா படிக்குது. வெரி குட். நாளைக்கு டைம்க்கு வந்துடணும். ஓகேயா? எல்லாரும் படியில பார்த்து இறங்குங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வாரம் நான் வைக்க போற டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift. என்ன gift மிஸ்? அது சஸ்பென்ஸ்.